உங்களோடத கொண்டு போங்க. அதுதான் கிடையாது. யாருக்காவது நம்ம ஒரு அறிவுரை சொல்றத எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அறிவு இருந்தா நம்ம கஷ்டப்பட மாட்டோம். சரிங்களா? நம்ம கஷ்டத்த மட்டும் யோசிங்க. யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க. யாருக்கும் எதுவுமே செய்யாதீங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை. நம்ம யாருக்காவது எதுவும் செய்யலே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டு நாயோட நம்மள தொரத்துவாங்க. அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை இந்த உலகத்துல. சரிங்களா? ஓகே. குழம்பு சூப்பரா இருக்கு. மகிழன் வாங்க வாங்க. ஹாய்மா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை. நம்மளோட மரியாதைய காப்பாத்திக்கிறது இருக்கு. நம்ம காசு பணம்லாம் அடுத்த விஷயம். பணம், காசு, பணம், புகழ் இதெல்லாம் அடுத்த விஷயம். நம்மளுக்குள்ள மரியாதைய காப்பாத்திக்கிறது நம்மளோட பழகுறவங்கள்ட்ட தான் நம்மளோட மரியாதைய காப்பாத்திக்க முடியும். சும்மா எல்லார்ட்டயும் போய் அந்த மரியாதைய குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்மள செருப்பா கூட மதிக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த மாரி எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு கிடைச்சிட்டு. சரியா? அவங்களுக்கு செஞ்சு, அது எனக்கு கிடைச்சிட்டு, நீ இன்னைக்கு என்னைய பேசுறதோட இதோட விட்டுரு. என்னைய நீ வா போன்னு பேசுறது இதோட விட்டுரு. இதுக்கப்புறம் யாரையும் பேசாத. ஏன்னா நீங்க நான் வெளியில இருக்கேன். இவ்வளோ தூரத்துல இருக்கேன். உன்னை நேர்ல பார்த்தது கிடையாது. நீ என்னைய பேசுனதோட விட்டுரு. நீ வேற யாரையும் பக்கத்துல இந்த மாரி நீ பேசிறாத. பேசுனோம்னு வச்சுக்கோங்க, உன் செவ்வி இழுப்பா 4 இழுப்பு இழுத்துருவாங்க. அத பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் உன் தெருவுல உள்ளவங்கள நீ பேசு. உன்னை விட்டுருவாங்களான்னு பார்ப்போம். உன் தெருவுல உள்ளவங்க, உன் வீட்ல உள்ளவங்க, இவங்களெல்லாம் நீங்க மரியாதை இல்லாம பேசினா உங்கள விடுவாங்களா? சொல்லுங்க. ஒரு அக்காவோ, ஒரு தங்கச்சியோ, கூட பிறந்தவங்களோ, இவங்க எல்லாத்தையும் நீங்க ஒரு மரியாதை இல்லாம நீங்க பேசுங்க. உங்கள விட்டுருவாங்களா? இல்ல நான் என் வீட்டுக்காரர் இருக்கட்டும். சரிங்களா? என்னோட கணவர நான் வா, போ, வாடா, போடா அப்படின்னு சொல்லி பேசினா என் கணவர் என்னை விட்டுருவாரா? செவ்வி காதோட 2 இழுத்து காது கம்மல் உடையுமே ஒழிஞ்சு அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. அதே மாரி தான். சரிங்களா? யாரையும் மரியாதை குறைவா பேசாதீங்க. எனக்கு என்னோட என்னன்னா, நான் உங்களுக்கு மரியாதை குடுக்குறேன்னா, எனக்கு நீங்க மரியாதை குடுக்கணும். இல்லன்னா நீங்க பேச வேண்டாம். சரியா? அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீ வான்னு போய் பேசாத. பேசாத. நீ 4 பேர் இருக்காங்கன்னு ஆடாத. சரியா? ஆடாத. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த உங்கள நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க. சரிங்களா? உங்கள நம்பி ஒரு ஃப்ரெண்டா, ஒரு உறவா உங்கள நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ அத போய் அடுத்தவங்கள்ட்ட தப்பா சொல்ற பாத்தியா? அது ரொம்ப கேவலமான ஒரு புத்தி. உன்னை நம்பி தானே அந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ அத போய் கேவலமா பேசுவ. அதோட இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. நீனும் அத பத்தி பேசுவ. நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஆள பத்தி உன்கிட்ட நான் சொல்றேன். நீனும் கண்டமேனி அவங்கள பேசுவ. ஆனா நீ பண்றத மட்டும் கட் பண்ணிருவ. நாங்க பண்றத மட்டும் அவங்ககிட்ட சொல்லுவ. அது நல்ல புத்தியா? இதுதான் உனக்கு புத்தியா? உன் வீட்ல உள்ள வேலை என்னன்னு பார்க்கவே மாட்டியா நீனு? அத மட்டும் அவங்க கிட்ட அனுப்புவ. ஊரு ஊரா. எத்தன ஊருக்குனாலும் நீ அனுப்பு. அதுதான்ப்பா நான் சொல்றேன். இல்ல யாரையும் நான் சித்தரிச்சுலாம் நான் பேசல. போதும் விடுங்க. கமாண்ட் படிங்க. இல்ல நான் யாரையும் நான் சித்தரிச்சுலாம் நான் பேசலப்பா. என்னைய பேசுனனால நான் பேசுறேன். என்னைய பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாரு வம்பு தும்புக்கும் நான் போறதில்ல. யார் வீட்டையும் பத்தி எனக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குன்னு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டரும் நான் கிடையாது. என்னோட வேலை உண்டு. நான் தோட்ட வேலைகள பார்த்துக்கிறேன். என் குடும்பத்த பார்க்குறேன். இப்படி பார்த்துக்கிட்டு தான் கிடைக்கிற இடத்துல நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரையும் எனக்கும் அம்மா இருக்காங்க. எனக்கும் அக்கா, தங்கச்சிங்கலாம் எல்லாமே இருக்காங்க. இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால தான் ஒருத்தவங்க ஒரு அக்காங்கிற மரியாதைக்கு அக்கான்னு நான் பாசமா நான் பேசுறேன். ஒரு அம்மானா ஒரு அம்மாங்கிற மரியாதைக்கு நான் பாசமா பேசுவேன். என்கிட்ட ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சாலும் நான் உடனே பேசக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, நீங்க என்ன கேட்டாலும் சரி, நான் உடனே கேட்டுட்டு போயிருவேன். அதுதான் என்னோட கேரக்டர். அதனால என்னைய யாருக்குமே பிடிக்காது. அதெல்லாம் நான் பேசல. என்னைய ஒரு ஆளு, "வா, போ, போ" அப்படின்னு சொன்னா, நான் எதுவுமே செய்யல. உனக்கு எதுவுமே நான் செய்யல. உன்னை நல்லா இருக்கன்னு தானே நான் சொல்றேன். நீ நல்லா இருக்கன்னு நீ சொல்லியிருக்க. என்னைய பார்த்து நீ வந்திருக்க. உன்னைய பார்த்து நான் வரல. நீ என்னைய பார்த்து தான் நீ வந்திருக்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல நீ மூஞ்சே காட்டுனது கிடையாது இதுல. சரியா? நீ மூஞ்சே காட்டுனது இல்ல. என்னைய பார்த்து நீ வந்திருக்க. நீ என்னைய நீ போவா, நீ பேசுவ. நான் அத பொறுத்துக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். நீ யாருன்னே தெரியாது. நீ எந்த ஊர்ல இருக்கன்னு தெரியாது. உன்னைய நான் பார்த்தது கிடையாது. நீ மரியாதை இல்லாம என்னைய பேசுற. அப்ப எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு சாப்பாடு கேட்கறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அத சாப்பிட்டுட்டு அந்த தட்ட தூக்கி உங்க மூஞ்சில அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் என் மனசு வேதனை இருக்கு. என்னோட வேதனைக்கு நான் உண்மையா இருந்து நான் வேதனைப்பட்டேன்னா, அதுக்குள்ள பலன் அவங்களுக்கு. சரிங்களா? கடவுள் ஒருத்தவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீ ஆடுற ஆட்டத்துக்குலாம் கடவுள் ஒரு செய்ய மாட்டாரு. கடவுள்னு ஒருத்தவர் இருக்காரு. அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ என்ன செய்றியோ அதுக்குள்ள பலன் நீ அனுபவிச்சே ஆகணும். சரியா? ஒரு விதை விதைச்சா அத தான் ஆகும்.